நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். 15வது வசனம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்கிறார். பாருங்கள், பழைய உடன்படிக்கை முழுவதும் அவர்கள் பலியை செலுத்தி வந்தார்கள். ஆடு மாடுகளை, கோழியை பலி செலுத்திட்டு வந்தாங்க. நன்றி செலுத்தணுன்னா கூட பலி செலுத்துவாங்க. இது அவருடைய வழக்கமாக இருந்தது. தேவன் அப்படிப்பட்ட வழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து பாருங்கள், இயேசுவை நமக்காக பலியாகி விட்டார். அப்போ நம்ம இப்போ என்னங்க பண்ணுறது? நம்ம பலி செலுத்த வேணாமா? பலி செலுத்த வேணாம், வேறு விதமான பலியை வச்சுட்டா இருப்பாங்க. என்ன பண்ணணுமா? எப்போதும் அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டுமா? இந்த உதடுகள் எப்போதும் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டுமா? அதுதான் என்னதான் ஒரு பலியாக இருக்கிறது. திருவிழியத்தில் பொதுமொழி பெயர்ப்பில் வாசிச்சிங்கன்னா உதடுகளின் காளைன்னு போட்டிருக்குது. ஒரு காளமாட்டை போய் நீங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற மாதிரி நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது அது அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பலியாக இருக்கிறது அப்படின்னு எழுதுகிறார்கள். ஆனால் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, கர்த்தரை துதிக்கிறது இப்போ பாடணும் இல்லையா? நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். இப்படி பாடுறது அவர் ஏதாவது நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது, ஒரு நன்மையை அனுபவிக்கும் போது, அந்த நேரத்தில் அவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், அவர் துதித்து பாடுறது ரொம்ப ஈஸி இல்லையா? அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இன்னும் கேட்டால் அது ரொம்ப தானாக வந்துடும். சரி, இவ்வளோ பெரிய நன்மை பண்ணிட்டார அது அப்படின்னு அதை அனுபவிக்கும் போது அந்த நன்மையை அனுபவிக்கிறதோடு சேர்ந்து நன்றியும் அனுபவபூர்வமாக, உணர்வு பூர்வமாக என்ன செஞ்சிருது? பொங்கி வந்துடுது. இன்னும் என்னதில்லை, எந்த அளவுக்கு சொல்லுவோம், ஆண்டவரே இவ்வளோ பெரிய நன்மை செஞ்சிட்டிங்களே, இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டீங்களே, உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. 1000 நாவு இருந்தாலும் போதாது அப்படின்லாம் நம்ம பாட்டு கூட இருக்குது, பாடுறோம் இல்லையா? எல்லாம் பண்ணுவோம் கண்டிப்பாக. அது ரொம்ப ஈஸியாக வந்துடுது. சில நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறோம், அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்துட்றாரு. உடனே என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்துறே நன்றின்னு தைரியம் என்ன செய்கிறோம்? சொல்கிறோம், அவரை பாடுகிறோம். இல்லை நம்ம எதிர்பாராத விதத்தில் ஏதோ ஒரு பண உதவியோ இல்லை ஏதோ ஒரு அற்புதமோ நடந்துருச்சுன்னா ஈஸியாக அவருக்கு நன்றி சொல்கிறோம். இல்லைன்னா இப்படி சொல்கிறேன், நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக நீண்ட காலமாக ரட்சிக்கப்படாமல் யாரோ இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இல்லை கூட இருக்கிறவங்க, பாட்டியோ தாத்தாவோ இல்லை அப்பாவோ அம்மாவோ, சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாராவது அவங்க ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் ரட்சித்துட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நேரத்தில் அது ரொம்ப ஈஸியாக வந்துடுது பாருங்கள். இல்லை ஒரு பெரிய சுகம், ஒரு பெரிய வியாதியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு, அந்த நேரத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் எதுவுமே நல்லா போகாத போது, வாழ்க்கையில் எதுவுமே நம்ம விரும்புகிற மாதிரி நடக்காத போது, இன்னும் கேட்டால் நம்ம விரும்புகிற மாதிரி நடக்கலைன்றது மட்டும் இல்லை, நம்ம விரும்ப மோசமாக நடக்கும்போது, நம்ம எதிர்பாராத விதத்தில் நம்மளை கஷ்டப்படுத்துகிற காரியங்கள் நடக்கும்போது, நம்மளை அப்படியே அழுது புலம்ப வைக்கிற மோசமான காரியங்கள் நடக்கும்போது, இந்த நன்றி என்பது தானாக என்ன செய்கிறதில்ல, வர்றதில்லை. அதுதான் உண்மை இல்லையா? சரிண்ணா இப்படி சொல்கிறேன், நிறைய நேரத்தில் இப்போ காலையில் எந்திக்கிறதுக்கே ஒரு உணர்வு வரமாட்டேங்குது இல்லையா? நம்ம நன்றி சொல்கிற அளவுக்கு போகிறோம், காலையில் எந்திக்கிறதுக்கே உணர்வு வரமாட்டேங்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரில, நான் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிருக்கிறேன். நான் நடத்துறதுனால எனக்கு அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. இல்லைங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு, இல்லைங்க எப்போதும் கரெக்டாக எந்திக்கிற மாதிரி தான் எனக்கு உணர்வு இருக்குது, நன்றி செலுத்துகிற மாதிரி தான் உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பேசணும். ப்ராக்டிக்கலாக என்ன அனுபவிக்கிறோம்? நிறைய நேரம்
நல்ல விதமாக உணர்வு இருக்கிறது இல்லை இல்லையா? நம்ம விரும்புகிற மாதிரி போகலனாலே உடனே கொஞ்சம் மூஞ்சி தொங்கிடுது, அப்படி தான் சொல்லணும் இல்லையா? ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, எப்போதும் தேவனுக்கு என்ன செய்யணுமா? ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய இங்கே வருது, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த வேண்டுமா? ஒருவேளை நீங்கள் நன்றி சொல்லணும்னு உணராமல் இருக்கலாம். இப்போ எனக்கு அப்படி ஃபீல் இல்லைங்க, சொல்லுவோம் இல்லையா, ஜெபம் பண்ணணும்னு தோணவே மாட்டேங்குது, பைபிள் படிக்க தோணவே இல்லை, தூங்க தான் தோணுது. இந்த பிரச்சனை மத்தியில் எங்கே அவருங்க வேற, எங்கே கடவுளை வேற எங்கே நினைக்கிறது, அப்படி தாங்க தோணுது. எங்கே அவருக்கு போய் நான் நன்றி செலுத்துறது, இந்த பிரச்சனையே பெருசாக இருக்குது எனக்கு அப்படின்னு தான் நம்ம உணர்கிறோம். ஆனால் அதன் மத்தியில் அப்படி ஒரு இக்கட்டு, ஒரு பிரச்சனை நம்மளை போட்டு நெருக்கி நம்மளை சூழ்ந்து நிற்கிற அந்த நேரத்தில் நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இல்லை, என் தேவனை நான் துதிக்க போகிறேன். அவர் எனக்கு இவ்வளோ நாளாக எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்து வந்திருக்கிறார். இப்போ நம்ம பாடல் பாடணும் இல்லையா, சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தி நீரே. பாருங்க, மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். யாருமே செய்ய முடியாத காரியத்தை செய்திருக்கிறார். பாருங்க, இன்றைக்கும் உலகத்தில் மக்கள் பாவத்தை தீர்த்திடலாமா, இந்த தோஷத்தை போய்க்கிடலாமான்னு அங்கங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. சில கிறிஸ்தவர்களும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். அப்போ அப்படிலாம் அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் உலகத்தில் நாம் வாழுகிறோம். ஆனால் தேவன் பாருங்கள், நம்மளை தேடி வந்து, அப்பெல்லாம் அலையாதப்பா, நான் உன்னை தேடி வந்துட்டேன்னு சொல்லி நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். இந்த சத்தியத்தை புரிய வைத்திருக்கிறார். பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய நன்மை. அதனால தான் பவுல் எழுதுவார் பாருங்க, சில வசனத்தை சொல்ல விரும்புகிறோம் பாருங்க இந்த நேரத்தில். ஏன் இதெல்லாம் நான் ஞாபகப்படுத்துகிறேன்? இந்த இக்கட்டு நேரத்தில் எதுவுமே இதெல்லாம் யோசிக்க முடியல, நன்றி சொல்ல வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் வேதம் சொல்லுது, எப்பொழுதும் அவருக்கு என்ன செய்யணுமா? நன்றி செலுத்த வேண்டுமா? அப்போ என்னங்க பண்ணுறது? ஒருவேளை இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் நான். ஒருவேளை நீங்கள் செய்த தவறினால் கூட ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிட்டு போயிட்டுருக்கிறீங்க, அதனால் ஏதோ கஷ்டமாயிருச்சு, சூழ்நிலை மோசமாயிருச்சு, அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து அவருக்கு நன்றி தான் செலுத்த வேண்டும். இல்லைங்க, அந்த நேரத்தில் எப்படி அவருக்கு போய் நன்றி செலுத்துறது? நானே தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் அனுபவிச்சுட்ருக்கிறேன், அனுபவிச்சுட்டு போகிறேன். உலகத்துக்கு கூட சொல்லுவாங்க இல்லையா, அவன் பண்ணதுக்கு நல்லா அனுபவிக்கிறான், அவனுக்கு வேணும், நல்லா வேணும், பண்ணதுக்கு தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பாருங்கள், இது மற்றவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, நிறைய நேரத்தில் நம்மளும் நம்மளை பார்த்தே அப்படி சொல்லிக்கிறோம். நம்ம பண்ண தப்புக்கு ஒரு தண்டனை மாதிரி, ஒரு விளைவு மாதிரி ஏதோ ஒன்று வந்தோடனே என்ன பண்ணிடுறோம்? அந்த விளைவுகளை அனுபவிக்கும் போது, ஆமாம் நான் பண்ணதுக்கு நல்லா அனுபவிக்கிறேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்தே நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம மேலேயே நம்ம கொஞ்சம் இறக்கம் காட்ட மாட்டேன்றோம். அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் பாருங்கள். அப்போ அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தன்னை தவறுகளை நினச்சி வருத்தப்பட்டு குழம்பிட்டு இருந்தார். அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஏங்க உங்கள் மேலேயே கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. இன்னும் கேட்டால் இப்படி சொன்னேன், இன்னும் சில நேரத்தில் என்னென்னா, இப்படிலாம் சொன்னால் கூட இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுங்க, ஏதோ என்னதான் திரும்ப திரும்ப அதே நான் பண்ணிகிட்ருக்கேன், தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறேன், எப்படி அது சரியில்லை இல்லையா? அப்போ நான் இப்போ அதுக்கு தான் இந்த இது கண்டிப்பாக வேணும், இந்த பிரச்சனை வேணும், இந்த தொல்லை வேணும், நான் இந்த வலியும் வேதனையும் வேணும், நான் அனுபவிக்கத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கல. நான் சொன்னேன், உங்கள் மேலே நீங்கள் இரக்கம் காட்டுறதுக்கு தேவன் உங்களுக்கு பெரிய இரக்கம் காட்டணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், நிறைய நேரத்தில் நம்ம மேலே இரக்கம் காட்டுறது இல்லை, ஏன்னா நம்ம தவறையே பெருசாக யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் அவருக்கு நன்றி செலுத்தவும் வரமாட்டேங்குது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தவறு செய்து சிக்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலையும் தேவன் கிறிஸ்துவை உங்களுடைய நீதியாக மாற்றி இருக்கிறபடியால், தேவனே உங்களுடைய நீதியாய் மாறி இருக்கிறபடியால் அவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை துதிங்க. அப்போ நீங்கள் என் தப்பை பார்க்கலையா அப்படின்னா தேவன் உங்கள் தப்பை பார்க்கல. வேதம் சொல்லுகிறது, அவர் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டாராம். அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார்னு பவுல் சொல்கிறார். அந்த ஒப்புரவாக்குதலை பற்றி தான் நான் பேசிகிட்டே இருக்கிறேன் பாருங்கள்.
நீங்கள் எப்போ காலையில் வந்தாலும் நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நான் பேசுகிறத கேட்கும்போது நீங்கள் கடவுளோட கனெக்ட் ஆகணும். அது மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். பெருசாக நான் பல காரியங்களை செய்யணும்லாம் விரும்புகிறேன், நிறைய பிளான் போட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிரதான நோக்கமாக நான் என்ன தெரியுமா வச்சுருக்கிறேன், நான் பேசும்போது மக்கள் தேவனோடு கனெக்ட் ஆகணும், தேவனோடு ஒப்புரவாகணும். தப்பு பண்ணியிருந்தாலும் தேவனோடு இந்த அப்பாவோடு ஒட்டிக்கணும். பரவாயில்லப்பா, நீ தப்பாக இருந்தாலும் அப்பா கிட்ட வான்னு அப்பா அழைக்கிறாரு, வா. இதுதான் என்னுடைய வேலையாக நான் கருதுகிறேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு திறவுகோலான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, அந்த பிரசங்கம் ஒருவேளை அது கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரசங்கம் உங்களை கடவுளோடு ஒப்புரவாக்கணும், கடவுள்கிட்ட இன்னும் கிட்டி சேர்க்க வைக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் பண்ண தப்பை குறித்து உணர்த்தப்படுறதுனால, கண்டிக்கப்படுறதுனால கொஞ்சம் வலிக்கலாம். ஆனால் அது அந்த பிரசங்கம் உங்களை கடவுள்கிட்ட கனெக்ட் பண்ணி விடணும். இவர்கிட்ட போகவே கூடாதுப்பா அப்படின்ற உணர்வை கொண்டு வரக்கூடாது பாருங்க. அதனால் அந்த வேலையை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆகவே நீங்கள் தவறு செய்திருந்தால் கூட அவர் உங்கள் நீதியாக இருக்கிறபடினால் எப்பொழுதும் அவருக்கு என்ன செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள், அவரை துதியுங்கள். அவரே உங்களுடைய நீதியாக இருக்கிறார், உங்கள் குற்றங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், ரோமர் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். பாருங்க, அப்பவே நமக்காக, நாம் பாவிகளாயிருக்கையில் நமக்காக மரித்தாராம், அதனால் அன்பை விளங்க பண்ணினாராம். பாருங்க, அதோட இடலை இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க, எதிர்காலத்தில் நாம் ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயம் என்று இப்பொழுதே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஏனென்றால் ஏன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நான் இன்னைக்கு கரெக்டாக இருந்ததுனால ரட்சிக்கப்படலை, நம்முடைய புண்ணியத்தினால் என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை, அவருடைய புண்ணியத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் இப்போ அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், சத்துருவாக இருந்த நாம் பிள்ளையாயிட்டோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே, பாருங்கள், நம்மளுடைய செயல்களால் கிடையாது, அவருடைய ஜீவனாலே கடைசியில் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ நான் சொல்கிறேன், ஏற்கனவே நம்மளை ரட்சித்துட்டாரு, ஏகப்பட்ட பிரச்சனைலேருந்து காப்பாற்றி கூட்டு வந்துட்டு இருந்துருக்கிறாரு, இன்னும் அப்படி தான் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ இப்போ இருக்கிற பிரச்சனை கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏற்கனவே பெருசாக நம்மளை காத்துட்டதுனால, ரட்சித்ததுனால இப்போ இருக்கிற பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நாம் செய்ய வேண்டியது என்ன, அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா கடைசியில் நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம்தான். இன்னும் அந்த பரலோகம் போவோமா போக மாட்டோமா அப்படின்ற நிலையிலேயே நிற்கக்கூடாது. பாருங்கள், இன்னும் சபை அப்படித்தான் இருக்கிறது, இன்னும் மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, பரிதாபமாக இருக்குது. அந்த பரலோகத்தை நோக்கி பயணத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். பாருங்கள், கண்டிப்பாக போய் சேருவோம், நிச்சயமாக சேருவோம், நம்மளால் கிடையாது, அவரால் போய் சேருவோம். அதனால் நம்மளுடைய காரியத்தையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, அப்படியே அதையே நினச்சி கூனி குறுகி போய்விடக்கூடாது. அவருக்கு நன்றி செலுத்துவதை விட்டுவிடக்கூடாது, எப்போதும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏங்க, ஏன்னா அவர் அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், தொடர்ந்து நம்மை ரட்சித்து கொண்டே இருக்கிறாராம், முற்று முடிய ரட்சிக்க அவரே வல்லவராக இருக்கிறாராம். நம்மளை இப்படியே விட்டுட்டு போகிறது கிடையாது. நான் ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன் பாருங்கள், எனக்கு இன்னும் சிரிப்பாச்சு. நான் ரட்சிக்கப்பட்டு பாருங்கள், இப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசில் 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் கேட்ட மாதிரி இன்னும் சிலர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஆட்கள் தான். என்ன பேசுகிறாங்க, வெத்தலை பாக்கு போட்டால் நீ பரலோகம் போக மாட்டேன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நான் நினச்சேன், அடப்பாவமே, வெத்தலை பாக்கு போட்டால் பரலோகம் போக மாட்டேன்னா அப்புறம் எவன் தான் பரலோகம் போகிறது? இப்போ பரலோகம் போகிறத, ரட்சிப்பை, நித்திய ஜீவனை வெத்தலை பாக்கோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, இவ்வளோதான், இந்த லெவலில் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு.
பாருங்கள், அதுவும் அவங்க மட்டும் இல்லை, நாமளும் நிறைய நேரத்தில் இந்த வெத்தலை பாக்கு மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்ச சின்ன சின்ன தப்புகளை பெருசாக வச்சுட்ருக்குறோம். இதை பண்ணிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சது கதை அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். அதனாலேயே என்ன செய்கிறோம், நிறைய நேரத்தில் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உணர்வு இல்லாமல் போய்விடுகிறோம் பாருங்கள். அதனால் என்ன பண்ணணும், இதன் மத்தியில் நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். என் சூழ்நிலை எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நான் என் தேவனை துதிக்கப் போகிறேன். ஏனென்றால் அவர் என் மீட்பர், என்னை அவர் ரட்சித்திருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். என்னை முடிவு பரியந்தான் தான் ரட்சிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் அதை நம்புகிறேன். என்னை கடைசியிலே ரட்சித்துருவார்னா, கோபாக்கினைக்கு நீங்களாக முற்றுமுடிய என்னை ரட்சித்துருவார்னா, என்னை கைவிட்டுற மாட்டார்னா, அப்போ இன்றைக்கி இருக்கிற நான் இப்போ போயிட்டுருக்கிற பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்ற மாட்டாரா? நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா உங்கள் உள்ளம் நன்றியினால் பொங்கிவிடும். ஒருவேளை பொங்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அவருக்கு என்ன செய்யணும், ஆண்டவரே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சங்கீதக்காரன் தாவீது மாதிரி பாடணும் பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லணும் பாருங்கள். எதுக்கு ஸ்தோத்தரிக்கணும்? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. என்ன நன்மையை செஞ்சுருக்கிறாரு? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சித்திருக்கிறார். நன்மையினாலும் இரக்கங்களாலும் முடி சூட்டி இருக்கிறார், கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதை தந்திருக்கிறார். இதெல்லாம் பண்ணுறாரு பாருங்க, தினமும் பண்ணுகிறார். அப்புறம் நன்றி சொல்றதுக்கு என்ன? அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், தொடர்ந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பாருங்க. இன்னொன்று சொல்கிறேன், சரி எப்படி சில நேரம் நமக்கு நன்றி சொல்லணும்னு வரமாட்டேங்க இல்லையா? அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது பாருங்க, நன்றி சொல்லக்கூடிய நல்ல ஆட்களோட போய் கனெக்ட் ஆகுங்க. நீங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்களே தேவனை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல், நன்றி செலுத்தணுன்ற உணர்வு இல்லாமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்மறையான ஆட்கள் கூட போய் சேர்ந்துக்கிட்டு ஆமாங்க எனக்கும் இப்படி தான் இருக்குது அப்படின்ற ஆட்கள் கூட போய் சேராதீங்க. தாவீது மாதிரி ஆட்கள் கூட போய் சேரணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பிரச்சனை நேரத்தில் சொல்கிறோம் பாருங்க, உயிருக்கே ஆபத்துன்ற நேரத்தில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்றான். அந்த மாதிரி ஆளை பிடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்னா. யாருமே கிடைக்கலையா பரவாயில்ல, பைபிள் எடுத்து அந்த தாவீதே ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க, உட்காந்து படிங்க, அவன் எழுதின சங்கீதத்தை எடுத்து படிங்க, தாவீது உங்கள் கூட கனெக்ட் ஆகிடுவார். அவரோடு கூட தேவனுக்கு என்ன செய்யலாம், நன்றி செலுத்த ஆரம்பித்து விடலாம். ஏன் இப்படி சொல்கிறேன், அப்படி செய்யும்போது அதை தேவன் மிகவும் உயர்வாக மதிப்பிடுகிறார். ஏன்னா நல்லது நடக்கும்போது நன்றி சொல்கிறது ஈஸியாக, அதை எல்லாருமே பண்ணுறாங்க. இந்த வசனத்தை கூட வாசிச்சோம் இல்லையா, நீதிமானுக்காக மறிக்கிறது ஒருவன் மறிக்கிறது அரிது, அது நடக்கும். நல்லவனுக்காக ஒருத்தன் ஒரு வேளை மறிக்கலாம். அதே மாதிரி தான் நல்லது நடக்கும்போது நன்றி சொல்கிறது நடக்கலாம், அது ஈஸி. அது மற்றவங்களே பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா, நமக்கே அது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஆனால் பொல்லாத காரியங்கள், மோசமான காரியங்கள் நடக்கும்போது நன்றி சொல்கிறது கஷ்டம். ஆனால் அந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்த போகிறேன் அப்படின்னு தீர்மானித்து நீங்கள் நன்றி செலுத்தும் போது தேவன் அதை மிகவும் 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 உயர்வாக எண்ணுகிறார். சார் இதன் மத்தியில் என்ன வரேன், எனக்கு நன்றி செலுத்துகிறானே, என்னை குறித்து பெருசாக நினைக்கிறானே என் பிள்ளை அப்படின்னு என்ன செய்கிறார், உங்களை மெச்சி கொள்கிறார். உங்களை குறித்து அவர் பெருமைப்படுகிறார். என் பிள்ளை அப்படின்னு என்ன செய்கிறார், பெருமைப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ண காரியம் நடக்காமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம் வராமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம் வராமல் இருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல் இருக்கலாம். பட் பரவாயில்ல, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க, பாட ஆரம்பிங்க. பாருங்கள், நீங்கள் பாடிட்டு இருக்கும்போதே அது என்ன செஞ்சிடும், உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். பாருங்கள், ஒருவேளை உடனே சேரலைன்னா கூட என்ன தெரியுமா நடக்கும், நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது இதை மட்டும் சொல்லி முடிக்கிறோம் பாருங்கள். இந்த இக்கட்டான நேரத்தில், இந்த மோசமான சூழ்நிலையில், இல்லை நான் நன்றி செலுத்த போகிறேன் தீர்மானித்து நீங்கள் தேவனை நன்றி செலுத்தி துதிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் நடக்கும், உங்களுக்குள் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம், அவன் எப்படி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்றத வாசிக்கிறோம் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆபிரகாமை. அதனால தான் நானே எனக்கு ஆபிரகாம்னு பேர் வச்சுக்கிட்டேன். நான் பாருங்கள், ஆபிரகாமை குறித்து ரோமரில் பவுல் எழுதுகிறார், எப்படி விசுவாசத்தில் இவர் வல்லவர் ஆனாராம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்,
சூழ்நிலை மோசமாக இருக்குது, நடக்கிற மாதிரி தெரில, சரீரம் செத்து போச்சு, அந்த அம்மாவை பார்த்தா இன்னும் வயசாகிட்டே போகுது. இப்படிலாம் இருக்கும்போது அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை குறித்து சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்புறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் நம்புகிறார். நான் நினைக்கிறேன், இல்லை ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன், வாயத்திறந்து சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். நம்பி தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க, அந்த சூழல்ல இக்கட்டு நெருக்கடி, மனசு கஷ்டமாக இருக்குது, வெளியில் சூழ்நிலை மோசமாக இருக்குது, இவரை பார்த்தாலும் ஒன்றும் தேடுற மாதிரி தெரில, நேற்று சொன்னேன் இல்லையா? அந்த சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாகிறார். வல்லவனானோன்னு என்ன நடக்குது? தேவன் நேற்று நான் சொன்ன மாதிரி 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாவீர்கள். உங்கள் விசுவாச கண்களால் உங்களுக்கு நடைபெறுகிற காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அதுக்கப்புறம் தான் இந்த ரியல் கண்ணால் என்ன செய்ய முடியும்? உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பார்க்க முடியும். அப்போ என்னங்க பண்ணணும்? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு அவர் என்ன செய்ய வேண்டும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் கர்த்தரை தான் துதிப்பேன், அவர் நல்லவராக இருக்கிறாரு, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் என் மேலே எப்போதும் கிருபையும் இரக்கத்தையும் தினமும் காண்பித்து கொண்டே இருக்கிறார், நான் அவரை துதித்து கொண்டே இருக்க போகிறேன். நல்ல சூழ்நிலையில் மட்டுமல்ல, மோசமான சூழ்நிலையிலையும் என் தேவனை நான் எப்பொழுதும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதித்து கொண்டே இருக்க போகிறேன், நன்றி செலுத்தி கொண்டே இருக்க போகிறேன்னு தீர்மானிங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடும். உங்கள் விசுவாசம் அதிகமாய் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். பாருங்கள், உங்களை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் இது எப்படி திரும்ப நடக்கும் பாருங்கள். ஜெயிலில் பவுலையும் சீலாவையும் கட்டி போட்டிருக்கிறாங்க, இவங்க ஜாலியாக துதிச்சு பாடிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுங்க? சங்கிலிலாம் கலண்டுருச்சு. நான் நினைக்கிறேன், இவங்க அப்படி பாட ஆரம்பிக்கும் போது என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இந்த ஜெயிலில் இருக்கிற மற்ற ஆட்கள்லாம் நினச்சிருப்பாங்க, என்ன இந்த 2 பேருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா? ஜெயிலில் கட்டி நல்லா அடித்து சாத்தி காயப்படுத்தி கட்டி போட்டிருந்தா இவங்க என்ன பாடி ஜாலியாக துதிச்சிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அந்த நேரத்தில் தான், அந்த ஜெயிலில் இருந்துட்டு தான் அவர் எழுதுகிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு வெளியில் இருக்கிற ஆட்களுக்கு எழுதுகிறாரு. பாருங்க, நான் அதை எடுத்துக்கிறேன். நாமும் அப்படித்தான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதனுடைய விளைவு என்ன பைத்தியக்கார மாதிரி இப்படி ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன ஆட்கள் பாருங்கள், அவங்களுடைய கதவுகளும் திறக்கிறது, இவருடைய சங்கிலிகளும் கலண்டுகிறது. எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் உண்டாயிருச்சு. இந்த தேவன் மேலே ஒரு பயபக்தியும் மரியாதையும் உண்டாச்சு. அநேகர் தேவனிடத்தில் திரும்பினார்கள். பாருங்கள், காஸ்பல் கூட ஈஸியாகுது தேவனுக்கு இக்கட்டான நேரத்தில் நன்றி சொன்னால். ஆமென். நான் ஊழியம் பண்ணுறேன் பாருங்கள், இக்கட்டான நேரத்தில் நன்றி சொல்லும்போது இதெல்லாம் நடக்குன்றது என்ன இன்னும் அதிக உற்சாகப்படுத்துகிறது. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்க தீர்மானியுங்கள். இன்றைக்கி அதை தீர்மானிச்சிருங்க. இனிமேல் ஆண்டவரை எந்த சூழ்நிலையும் நான் உங்களை தான் துதிப்பேன். ஒருவேளை முடியலையா, ஆவியானவருடைய ஒத்தாசையை நாடுங்கள். அந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷத்தினால் நிரம்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது எப்படி இருக்கிறது? அன்பும் பலமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அவர் சந்தோஷத்தை கொடுக்குறாரு பாருங்க. அவர் உங்களை ஆளுகை செய்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்த தீர்மானியுங்கள். இப்பொழுதே நாம் நன்றி செலுத்தி அந்த தீர்மானத்துக்குள்ளே போகலாம், நாம் ஜெபிக்கலாம். எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒருவேளை நீங்கள் ஏதாவது பிரச்சனை குறித்து யோசிச்சுட்டு இருக்கலாம், அதை அப்படியே தூர வச்சுட்டு, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தாவே, நீர் நல்லவராக இருக்கிறீர், இதன் மத்தியிலும் நீர் எனக்கு நல்லவராக இருக்கிறீர், நீர் என்னை எல்லாவற்றினின்றும் விடுவிக்கிறவராக இருக்கிறீர், நீர் என் மீட்பராக இருக்கிறீர், என்னை தொடர்ந்து நல்ல வழியிலே நடத்துகிற நல்ல மெய்ப்பராக இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் இந்த கால வேளையிலே. என்ன வந்தாலும், என் சூழ்நிலை என்ன மோசமாக இருந்தாலும், ஆண்டவரே நான் உண்மையே நம்புகிறேன். உமக்கு மாத்திரம் எப்பொழுதும் நன்றி செலுத்தி கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, நன்றி பலிபீடத்தை கட்டி கொண்டே இருக்கிறேன். என் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்பொழுதும் உமக்கே செலுத்தி கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் தங்குவீராக. ஆண்டவர் இதை புரிய வைப்பீராக. இது குறித்து ஒரு தெளிவை கொடுப்பீராக, உற்சாகத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தினால் நிறைத்தருள்வீராக. சந்தோஷம் பொங்கட்டும் கர்த்தாவே. எந்த சூழ்நிலையை பற்றி பெருசாக யோசிக்காமல் உம்மை பெரிதாய் பார்க்க, உமக்குள்ளே மகிழ்ந்து கழிவுற
நீர் உதவி செய்வீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486600939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.